சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம். நம்ம பார்க்க போகிறது டியர் லாட்ரியோட பெருமன் விஷயம் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 893. நமக்கு கீழே ஆல் போர்டில் 9 பாஸு, பி போர்ட்லேயும் 9 பாஸு. இப்போ நமக்கு பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு, ஏ போர்டும் சி போர்டும் பாஸ் ஆகலை. நாளைக்கான விஷயம் 17 ஆல் போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8. ஸோ 2783 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நமக்கு கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ 2க்கு பவர் 7, 9 பவர் வந்து 4. ஸோ 2794 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. 3க்கு பவர் 8, 9 பவர் 4. ஸோ 3894 பார்த்திங்கன்னா இப்போ பி போர்டில் கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 0220 5775 கிடச்சிருக்கு. ஸோ இது பவர் எடுத்தோம்னா 02க்கு 57. அதே தான் நமக்கு கெஸ்ஸிங்காகவும் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு மொத்தமே 4 நம்பர் தான் கிடச்சிருக்கு டபுள் டிஜிட்டில். அதுக்கப்புறம் ஏபிசி போர்டு பாக்ஸ் பார்க்கலாம். 047152 கிடச்சிருக்கு. ஸோ 047 பவர் பார்த்திங்கன்னா 592. 152க்கு பவர் பார்த்திங்கன்னா 607. 607 நோட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் தான் சான்சஸ் பண்ணியிருக்கு. எனக்கு கெஸ்ஸிங் இதுதான். எனக்கு டிப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கெஸ்டிங் பேக் வந்து சடனாக பார்த்துட்டோம். அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு பவர் நம்பர் நம்ம கொடுத்ததுலேருந்து எடுத்து அதுலேருந்து கெஸ்டிங் எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது இன்றைக்கி. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.